2024, Muslim Aid Sri Lanka journeyed to a remote corner of hope. Muslim Mawata weather. What we found here broke our hearts, but we also ignited our resolve. Families struggling to feed their children. Parents working tirelessly, yet trapped in cycles of poverty. Farmers with no water to grow crops and feed their cattle. Mothers with no safe place for education to send their little ones. Dreams deferred by circumstance, but not forgotten. A crumbling nursery, unsafe for innocent children. Land too parched to sustain life. Skills and determination, but no resources to thrive. This community had so much potential, but no way to unlock it. இந்த வீட்டில் வந்து 7 வருஷமாக இந்த வீட்டில் தான் ஈக்கிறேன். நான் வந்து விவசாய தொழில் செய்கிறேன். புள்ளல் வீட்டுக்குள்ளே தங்குறதுக்கும் மிச்சம் கஷ்டம். வெயில் சூடு வந்து அவங்களுக்கு வந்து மிச்சம் கஷ்டமாக ஆகிக்குது. நேசரிக்கு வந்து மெயின் காரணம் வந்து கரண்ட் இல்லாத பிரச்சனை. அந்த கரண்ட் இல்லாததால் பிள்ளைகளோட உடல் நலத்துக்கு கீழான ஒரு அந்த வௌவால் பீ துர்நாற்றத்துக்கு மத்தியில் தான் பிள்ளைகள் சுவாசித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க உள்ள. பண்டைய காலத்து விஷயத்துலேருந்து தான் நாங்கள் இருக்கோம். நவீனகரம விஷயத்துக்கு போனால் தான் ஒரு முன்னேற்றம் அடையலும்ன்றது இருக்குது. அடுத்தது சொட்டு நீர் திட்டங்கள் வந்தால் தான் ஒரு அடுத்த நடவடிக்கைக்கு போகலும் உண்டு. எல்லாரும் மாசி ஆனால் அதுக்கான பண உதவிகள் இல்லை. இன்றைக்கு டொய்லெட் இல்லாமல் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு வெளி இடங்களுக்கு டொய்லெட் போய்க்கூடிய குடும்பங்களும் எங்களோட ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பொருளாதாரம் அவங்களோட வாழ்வாதாரம் இதெல்லாம் செய்து கொள்றதுக்கு விவசாயத்தை செஞ்சு தங்களுடைய குடும்பத்தை ஓரளவு ஓட்டி கொண்டு போகிறதுனால மேற்கொண்ட விஷயங்கள் செய்ய முடியாமல் இருக்குது. But with Allah's grace and your unwavering support, change began. Your zakat, your sadaqah became the seeds of transformation. முஸ்லீம் ஏட்டினுடைய இந்த உதவியின் மூலமாக இந்த கூரையை ஃபுல்லாக பிரித்து எங்களுக்கு செய்து தந்தாங்க. அதனால் இப்போ மிகவும் அழகான முறையில் பாடங்கள் நடக்கக்கூடிய காட்சி எங்களால் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உண்மையிலே இந்த பாடசாலை இப்போ விளங்குறதுக்கு முன்னால் இருந்த நிலைமைக்கும் இப்போ உள்ள நிலைமைக்கும் பார்க்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பெயிண்டிங் எல்லாம் ஃபுல்லாக அடித்து உள்பகுதி வெளிப்பகுதி எல்லாம் செய்து தந்தாங்க. அதே மாதிரி எங்களோட இந்த விளையாட்டு உபகரணங்கள் ஏனைய விடயங்களுக்காக வேண்டி கொஞ்சம் புனர்நிர்மாணிக்கிறதுக்காக வேண்டி அதிகமான உதவிகளை செய்து தந்திருக்கிறாங்க. உண்மையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னோட பிள்ளைகள் இப்போ முன்னே விட நேசருக்கு வரும்போது சந்தோஷமாக வராங்க. செஞ்சுட்டிருக்கிறோம். இப்படி தான் முஸ்லீம் ஏட் வந்து நிறுவனம் வந்து பால் மாடு இருந்து தந்தாங்க. மாஷால்லாண்டு ஈக்கிறத்தையும் விட அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தோடு மாதிரி தான் நான் வந்து பால் மாட்டலையும் வந்து மாஷால்லான்னு முன்னேறல் நிறைய மாடும் கண்டனும் கிடைச்சிக்குது. அதுக்கு அவங்க வந்து ஊடும் கட்டி தந்திக்கிறாங்க. முஸ்லீம் மேட்டுக்கு தான் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். மேலும் மேலும் ஏனென்றா நான் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்களோட கஷ்டத்தை பார்த்து எங்களோட முயற்சியில் பார்த்து எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. முஸ்லீம் மேட்டெல்லாம் ஆடு வாங்கி தந்திருக்கிறாங்க. இது ஒரு நியமத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி காட்டுவோம் என்ற நோக்கமும் நியத்தும் எங்களுக்கு இருக்குது, எங்களோட மனசில் இருக்குது. இதனூடாக நாங்கள் நல்ல ஒரு பலனை அடைஞ்சி நாம் முஸ்லீம் மேட் நிறுவனத்துக்கு எங்களோட முயற்சியையும் எங்களோட வெற்றியையும் நாங்கள் காட்டுவோம். சொந்த தொழில் மாதிரி நான் இதை சின்ன தொழிலாக செஞ்சுட்டு வந்தேன். பின்னால் எனக்கு இந்த ஃபிட்டின் கதவடிச்சிக்க வசதி இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் முஸ்லீம் மேட் நிறுவனம் சொல்லி வந்து எனக்கு நான் சென்னை இதை எனக்கு செஞ்சு தர சொல்லி அதுக்கப்புறம் இது டோர் முன் ஃபிட்டின்லாம் அடித்து தந்தாங்க. அப்படி அதுக்குரிய தேவைப்பட்ட உபகரணங்கள் தேவைப்பட்ட எல்லாம் சென்னேன் அவை செஞ்சு ஆரம்பிச்சுன்னாங்க. எங்களுக்கு செஞ்சு தந்தும் இருக்கிறாங்க. அதால் இப்போ நான் என் குடும்ப செலவை நான் இதுகளால் கொண்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேசாக இருந்துச்சு. Look at what we have achieved together. A safe, vibrant nursery where children now learn and play. Agriculture wells that turn barren lands into fields of green, even in drought. Dairy farms, goat herds, and grocery shops, empowering families to earn, grow, and sustain. A renewed salon, owned and operated
by a determined member of the community living with disabilities and some other SMEs. This is the power of your compassion. You turned despair into dignity. You wrote a new story for Muslim Mawata Weather. But the journey doesn't end here. This year, another village awaits. Another community whispers prayers for relief. Another generation deserves hope. They need water. They need livelihoods. They need education. They need you. With every drop of zakat, every act of sadaqah, you plant miracles. You are not just giving money. You are giving futures. You are earning rewards. Brothers and sisters, this Ramadan and beyond, extend your hand again. Let us uplift another village. Let your generosity echo in the laughter of children, the abundance of harvests, and the resilience of communities. Donate today. Together, we are more than donors. We are hope.